அப்பா பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கும் மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தை நீர் படிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நமக்கு நன்றி. இந்த வேளையிலும் கூட மார்க்கு சுவிசேஷனுடைய 3ஆம் அதிகாரம் எங்களுக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. இயேசுவின் நாமத்தினால இந்த சுவிசேஷத்திலே நாங்கள் கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு காரியமும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்க, எங்கள் விசுவாசத்தை பெருக செய்ய, எங்கள் நம்பிக்கையை பெருக செய்ய, கிறிஸ்து என்கிற வேரோடு கூட இணைந்திருந்து நாங்களும் கொடிகளாய் செடியோடு கூட இணைந்திருந்து கொடிகளாய் கனி தரக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தருவீராக எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் அனைவரும் உட்காருவோம். இன்றைக்கு மார்க்கு சுவிசேஷனுடைய 3ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். மார்க்கு சுவிசேஷத்தில் நம்ம எதை படித்தாலுமே ஜீசஸ் அதில் ரொம்ப ஆக்ஷனாக இருப்பார், ஆக்டிவாக இருப்பார். ஆக்ஷன், இம்மிடியேட் ஆக்ஷன் எடுப்பார். ஸ்டார்ட் பண்ண கடன்னு போயிடும் மார்க்கு. ஆமேன். ஆமாம், ஜீசஸ் இந்த இடத்துல தன்னுடைய பவர் அதிகமாக வெளிப்படுத்தினதை நம்மால் காண முடியும். ஆமேன். ஹீலிங் அவ்வளோ ஸ்பீடாக நடக்கும். மார்க் எப்போதும் ஜீசஸை ஒரு மேசியாவாக காப்பாற்ற வந்த மேசியா மாத்திரமல்ல, ஒரு ஊழியக்காரனாக பாடுகள் மத்தியிலும் எப்படி இந்த ஊழியர் இயேசு என்கிற அந்த மாபெரும் ஊழியர், உன்னத ஊழியர், பரலோக தந்தையினுடைய ஊழியர் எப்படி வேலை செய்தார் என்பதை பற்றி. ஜீசஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபோக்கஸிங் ஆன் த விஷன். ஜீசஸ் இந்த பூமியில் வந்தது முழு உலகத்தை காப்பாற்ற வேண்டும். ரைட்டா? அப்படி தானே? ரெண்டாவது, பரலோக செய்தியை ப்ரிசைஸ்டாக எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட வேண்டும். கரெக்டாக? சொல்லி கொடுத்ததை யாரெல்லாம் கற்றுக்கிட்டாங்களோ அவங்க மற்றவங்களுக்கு சொல்கிற அளவுக்கு இவங்கள ட்ரைனிங் கொடுக்கணும். கரெக்டாக? முதல்ல நம்மளெல்லாம் காப்பாற்றணும். பரலோக மெசேஜை அப்படியே பரலோக லாங்குவேஜ் நம்ம யாருக்கும் தெரியாது. அவர் அது அராமிக் மொழியில் சொல்லித்தரார். ஹீப்ரூவில் இருக்கிற பழைய ஏற்பாடை எடுத்து, க்ரீக்கில் உள்ள பழைய ஏற்பாடை எடுத்து, லத்தீன் மொழியில், லத்தீன் அப்போ வரல, அராமிக் மொழியில் வச்சு ஜனங்களுக்கு ஏற்றார் போல் எப்படியாக அந்த மெசேஜை கன்வே பண்ணுறாரா? சீஷர்களை உருவாக்கணும். அந்த சீஷர்கள் மூலமாக சீஷர்களை உருவாக்கணும். ஆனால் டைம் எவ்வளோ நேரம் தான் இருக்குது? 3.5 வருஷம். இன்றைக்கு உலகத்தில் கோடிக்கணக்கான திருச்சபைகள் இருக்கிறது, இன்னும் கோடிக்கணக்கில் பெருக போகிறது. அதுக்கு எல்லாத்துக்குமே பிகினிங் அந்த 3.5 வருஷம் தான். அவர் அந்த 3.5 வருஷம் செய்த ஊழியத்தை அவர் போய் 2000 வருஷம் ஆகுது. இத்தனை பேர், இத்தனை ஊழியர்கள், இத்தனை திருச்சபைகள், இத்தனை மனிதர்கள் சேர்ந்து கூட அவர் செய்ததை நம்மால் செய்து முடிக்கவே முடியல. எவ்வளோ பேர் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக்கு. ஸோ ஹீ இஸ் வெரி மச் விஷன் ஓரியன்ட். அந்த தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்படி தான் இன்றைக்கி அவர் ஆக்ட் பண்ண போகிறார். நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா அவர் ரொம்ப கவனமாக ப்ரிசைஸ்டாக எது தேவையோ அதான் பேசுவார், எது தேவையில்லையோ அது பேச மாட்டார். அவர் பிசாசுகளை அதட்டுகிறதா இருக்கட்டும், வியாதிகளை சுகமாக்குறதா இருக்கட்டும், பாவங்களை மன்னிக்கிற ஸ்டேட்மெண்ட்டை பற்றி ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக பேசுவார். பாவங்கள் மன்னிக்கப்படும், எனக்கு உன் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் இருக்கிறது அப்படின்லாம் ரொம்ப போல்டாக ஜீசஸ் பேசுவார். ஆமேன். ஜீசஸோட இந்த ஸ்பீடு, மார்க்கு சுவிசேஷத்தை படிக்கும்போது இருக்கிற ஸ்பீடு என்னவோ ஜீசஸ் ஒரு சீக்ரெட் மெசேஜை நமக்கு சொல்ல வர்றார். ஹீ இஸ் லைக் அன் சீக்ரெட் ஏஜென்ட் சென்ட் ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் பிலீவிங் இன் ஹிம். யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சீக்ரெட் மெசேஜ் இருக்குது. நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். தட் இஸ் a சீக்ரெட் மெசேஜ் ஃப்ரம் ஹெவன். நீ விசுவாசிக்கணும். அடுத்தது, இந்த உலகத்தில் உள்ள பவர் உன்னை ஆட்டி படைக்கலாம். இந்த பவரையே மேற்கொள்ளக்கூடிய பவர் என் கையில் இருக்குது. ஹல்லேலூயா. அந்த பவர் எங்கே இருக்குது? உன்னதத்தில் இருக்குது. ஜீசஸ்னாலே குட் நியூஸ் தாங்க. அவர் பேச்சு குட் நியூஸ் தான். அவர் செய்த அற்புதம் குட் நியூஸ் தான். அவரோட பைபிள் குட் நியூஸ் தான். அவர் போனால் குட் நியூஸ் தான். அவர் வந்தால் குட் நியூஸ் தான். அவர் தான் உயிரை விட்டாலும் குட் நியூஸ் தான். அவர் ரத்தத்தை சிந்தினாலும் குட் நியூஸ் தான். அவர் உயிரோடு எழுந்தாலும் குட் நியூஸ் தான். அவர் இன்றைக்கி நம்ம மத்தியில் இருக்கிறதுனால குட் நியூஸ் தான். அவர் பேரே குட் நியூஸ் தான். குட் நியூஸ் என்பது தான் காஸ்பல், சுவிசேஷம், நல்ல செய்தி. ஆமென். ஆமாம், இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தை ஜான் மார்க் என்று சொல்லுகிற ஒரு ஊழியன். இந்த ஊழியன் ரொம்ப லக்கி ஃபெலோ அப்படின்னு சொல்லலாம். 2 ஜாம்பவான்கள் கீழே ஊழியம் செய்தவர். யூதர்கள் மத்தியில் ரெவரண்டாய், பிஷப்பாய், போப்பாய் இருந்த பீட்டர் அண்டர்லேருந்து தான் ஊழியம் செஞ்சுருக்கார். இந்த ஜான் மார்க் புறஜாதியர்களுக்காக அனுப்பப்பட்ட பிஷப் பால் கீழே இருந்து ஊழியம் செய்திருக்கார். ஸோ ஹி ஹஸ் காட் டியூவல் எக்ஸ்பீரியன்சஸ். ஆமீன். கண்ணுக்கு கண், நேருக்கு நேர் பேதுரு பார்த்ததை அப்படியே ரெக்கார்ட் பண்ணுகிறவர் தான் இந்த ஜான் மார்க். இந்த ஜான் மார்க்கோட காஸ்பல் ரொம்ப ப்ரிசைஸாக, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. அதனால் அந்த 4 காஸ்பலில் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிட்டாங்க. முதல் சுவிசேஷம் எது சூஸ் பண்ணப்பட்டது? இந்த மார்க் எழுதின சுவிசேஷம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்போ ஆழமாக அதை படிக்க போகிறீங்க? கர்த்தருடைய வசனத்தை நாம் மிகவும் ஆழமாக படிக்க வேண்டும்.
ஆமென். சந்தோஷமாக படிக்க வேண்டும். சரி, இதில் நம்ம எதை கவர் பண்ண போகிறோன்றதுக்கு முன்னாடி ஒரு டைட்டில் பார்த்துடலாம். டைட்டில் என்னவென்றால் மினிஸ்ட்ரி இன் த மிட்ஸ்ட் ஆஃப் ரிஜெக்ஷன். மினிஸ்ட்ரி இன் த மிட்ஸ்ட் ஆஃப் ரிஜெக்ஷன். ரிஜெக்ஷன் என்றால் நிராகரிப்பு. நிராகரிப்பின் மத்தியிலும் ஊழியம். யாராவது ஜீசஸ்க்கு இந்த கூட்டத்தில் ஒருத்தராவது ஒரு மாலை போட்டு ஒரு ஊரில் வர வைத்தாங்களா? செத்தவனெல்லாம் உயிரோட எழுப்பினாரு எங்கள் ராஜா. சாப்பாடு போட்டார் 5000 பேருக்கு. யாராவது ஒரு ஆள் நம்ம ஆண்டவருக்கு ஒரு கட் அவுட் வச்சான்னா வச்சுருந்தா பைபிள் எழுதிட்டு இருப்பாங்களே. யாராவது ஒரு பட்டாசு வெடித்து அவரை கூப்பிட்டானா இருந்தால் போட்டிருப்பாங்களே இல்லை? ஜீசஸ்க்காக ஒரு கூட்டம் நின்று எங்கள் அண்ணன் இயேசு வாழ்கன்னு யாராவது ஒருத்தர் சொன்னாங்களா? எத்தனையோ ஐக்கியங்கள், எத்தனையோ சங்கங்கள் இருந்தது. ஏதாவது ஒரு சங்கங்கள் சார்பாக என் தலைவன் இயேசுக்கு ஒரு டாக்டரேட் பட்டம் கொடுத்தாங்களா? இல்லை. மிஞ்சினது நிராகரிப்பு மட்டுமே. இந்த இயேசுவின் செய்தியை நீங்கள் சுமந்து சென்றால் உங்களுக்கு மிஞ்ச போகிறது நிராகரிப்பு மட்டுமே. இந்த நிராகரிப்பின் மத்தியிலும் நீங்கள் ஊழியம் செய்ய ஆயத்தமா என்கிறது தான் இந்த ஸ்பீடு மெசேஜில் நாம் கற்றுக்கொள்கிறோம். ரொம்ப ஸ்பீடாக ஆக்டிவாக நம்ம ஆண்டவர் ஒர்க் பண்ண போகிறார். இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறாருன்னா, ஃபஸ்ட்டு சேபத்திலே சுகப்படுத்த போகிறார். ஆமேன், அல்லேலூயா. இன்றைக்கி சேபத்துன்னு வச்சுப்போம். அன்னைக்கு ஒருத்தர் அப்பெண்டிசைட்டிஸில் கஷ்டப்படுறாருன்னு வைப்போம். எதில் கஷ்டப்படுறாரு? அந்த டாக்டர் கையில் போனால் அந்த டாக்டர் சொல்கிறாரு, நீ போயிட்டு இன்றைக்கி சேபத்து ஞாயிற்றுக்கிழமை வா இல்லை திங்கக்கிழமை வா அப்படின்னாருனா, இன்றைக்கி சேபத்து திங்கக்கிழமை வானார்னா அந்த பேஷண்ட் நாளைக்கு உயிராக இருப்பானா? இருக்க மாட்டான். அதனால் டாக்டருக்கு சேபத்து கிடையாது. ஆமேன். அதுபோல் இயேசுக்கு சேபத்து கிடையாது. சேபத்தோட ஆண்டவரே அவர் தான். ஹல்லேலூயா. He is powerful. His power has to be present every time and any time. எப்போ எந்த நாள் எப்போ கூப்பிட்டாலும் ஒரு அற்புதம் செய்ய வல்லமை படைத்தவராக இருக்கிறார். அவரை பகலிலும் கூப்பிடலாம், இரவிலும் கூப்பிடலாம். நான் சேபத் நாளிலும் கூட ஊழியம் செய்வேன், அற்புதம் செய்வேன் என்பதை கர்த்தர் பேசினார். எனக்கு ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல வந்தார். சேபத் நாளே ரெஸ்ட். எனக்கு ரெஸ்ட்டு இல்லை. 24 மணி நேரமும் 7 நாளும் 312 மாதமும் 365 நாளும் அயராது உழைக்கிற ஒரு தலைவன் உண்டென்றால் இயேசு. அல்லேலூயா. சும்மா எக்ஸாம்பிளுக்கு திங்க் பண்ணுங்க. இப்போ இந்த சர்ச்சில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் மீட்டிங் முடிச்சுட்டு கடகடன்னு கார் எடுத்துகிட்டு 11 மணிக்கெலாம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் சேக்காடு சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே 12 மணிக்கு முடிச்சுட்டு இன்னொரு வீட்டில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்குது, அங்கே போயிட்டு அப்புறம் அங்கே போயிட்டு ஒரு 50 வேலை இன்னைக்கு கொடுத்தா எத்தனை பேர் ஸ்பீடாக ஸ்டைலாக போவீங்க? சரி, சிஸ்டர் போவாங்க. நைட்டு 12 மணிக்கு கொண்டு வந்து விட்டு திரும்பி 3 மணிக்கு எழுச்சிங்க. யாராலையும் போக முடியாது. ஜீசஸ் இப்போ அதானே பண்ணிகிட்டு இருக்காரு. உங்கள் கூடயும் இங்கே மார்னிங் டிவிஷனில் உட்காந்துருக்காரு. எத்தனை பேர் இருக்காரு நினைக்கிறீங்க? ஒரு மனுஷன் ரோட்டில் ஆபத்தில் கூப்பிட்றான், அவனை காப்பாற்றுறாரு. ஒருத்தன் ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ ஸ்பீடாக இருப்பார், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். 2000 ஆண்டுகளாக அயராது உழைக்கிற ஒரு மாபெரும் மன்னன். ஆல் இன் ஆல். பரலோக தந்தையினுடைய அருகினிலே அமர்ந்து கொண்டு, அவர் தான் நியாயாதிபதி, பிதாவாகிய தேவன் அருகிலே அமர்ந்து கொண்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்துரை செய்து கொண்டும் இருக்கிறார். ஆமென். ஆக இன்னைக்கு நம்ம சாப்டரில் படிக்க போகிறதெல்லாம் ஓய்வு நாளிலும் அவர் ஊழியம் செய்கிறார். ஹல்லேலூயா. தனியாக ஊழியம் செய்ய முடியாது, எனக்கு சீஷர்கள் வேண்டும் என்பதை விரும்புகிறார். எனக்கு இத்தனை பேர் அமர்ந்திருக்கிறீங்க, ஒரே ஒரு சீஷனை நீங்கள் கூட்டின்னு வந்தீங்கன்னா நீங்கள் கூட்டின்னு வரல. ஆனால் ஜீசஸ் எத்தனை பேரை கூட்டின்னு போவார்? சொல்லுமா, சத்தமாக சொல்லுமா. ஜீசஸ் தனியாக போக மாட்டார். எத்தனை பேரோட போவார்? உங்கள் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டீங்கன்னா எத்தனை பேரோட வருவார்? ஜீசஸ் சொல்வார், எனக்கு 13 சாப்பாடு. என்னங்க ஜீசஸ் சொல்கிறீங்க? நான் தனியாக வர மாட்டேன். எத்தனை பேரோட வருவேன்? 12. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு சீஷர்கள் அவசியம் என்பதை சொல்லிக் கொடுக்க போகிறார். Jesus army is not an one man army. Jesus army is a discipleship army. தனியாக ஆப்ரேட் பண்ணவே மாட்டார். உங்ககிட்ட ஒரு பைக் இருக்குன்னா உங்கள் பின்னாடியாவது ஒரு சீஷரோட வர வேண்டும். உங்ககிட்ட கார் இருந்தால் அந்த காரில் எத்தனை பேர் உட்கார முடியும் அத்தனை பேர் உட்காந்துட்டு வரணும். நான் நினைக்கிறேன் ஜீசஸ் இன்னிய வேர்ல்டில் இருந்திருந்தாருன்னா டெம்போ ட்ராவலர் வச்சுருப்பார் நினைக்கிறேன். 12 சீட்டர் போட்டு கொண்டு வந்திருப்பார். 12 people, 12 பேரோடு இருந்தார். எத்தனை பேர் இந்த கான்செப்டை ஏற்றுக்க போகிறீங்க? நம்ம தலை குனிய வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி ஆப்ரேட் பண்ணால் கூட 12 பேரை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அவன்
12 சீஷர்களுடைய பெயரை பட்டியலிட போகிறார். ஆனால் அவர் பின்னாடி லட்சக்கணக்கான ஜனங்க வந்தாங்க, அதையும் மறந்துடக்கூடாது. வரவங்களெல்லாம் சேர்த்துக்கல, அவர் லட்சக்கணக்கான பேர்கள். அவரோட ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? என் பின்னே என்னை விசுவாசிக்கிறாயா? ஃபஸ்ட்டு விசுவாசிக்கிறேன் அப்படின்னா அவரோட எக்ஸலன்சியை பார்ப்பார். அவர் கூப்பிட்ட 12 பேர்லேயுமே என் பின்னாடி வானார். அவங்களாம் வந்துட்டாங்க. என் பின்னாடி வாயேன், ப்ளீஸ் கொஞ்சம் வாயேன், உங்கள் காலையில் நான் வர வாயேன், காலையில் கூப்பிட்றேன் வாயேன், மதியம் கூப்பிட்றேன் வாயேன், சாயந்தரம் கூப்பிட்றேன் வாயேன். அந்த மாதிரி ஒரு ஆளை நீங்கள் கூப்பிட்டு இத்தனை முறை கூப்பிட்டு அவங்க வரலைன்னா அவங்க உங்கள் சீஷரே இல்லை. இன்னொரு முறை கூப்பிடாதீங்க, அவங்க வேறு யாருக்காவது சீஷராக இருந்துட்டு போட்டோம். ஒரே முறை தான் என் பின்னே வா. நேற்று படித்தோம், லேவி என்கிற மேத்யூ என் பின்னாடி வா. ஹி வாஸ் அன் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், கமிஷனர், ஹையர் பொசிஷன். கப்பர்நகூம் என்கிற ஹோல் சிட்டியில் ஹையஸ்ட் டாப் மோஸ்ட் பொசிஷன். டியூட்டியில் இருக்கும்போது அந்த வரி துறையில் போய் கூப்பிட்றார். ஆஃபீஸில் போய், ஹெட் ஆஃபீஸில் போய் நின்று ஜீசஸ் வந்துட்டார், ஜீசஸ் வந்துட்டார், ஜீசஸ் வந்துட்டார்னு எல்லாருமே ஜெபம் பண்ணிங்கன்னா, எல்லாருமே ஜீசஸ் காலில் விழுதுன்னு, எல்லாருமே ஜீசஸ்க்கு ஆசீர்வாதம் வரும்போது அப்படி கை நீட்டினார். நீ தானே லேவி? ஆமாண்டவர், என் பின்னே வா. அவ்வளோதான். ஹல்லேலூயா. ஸோ தன் சீஷர்கள், ஆமென். ஜீசஸ்க்கு கெட்ட பேர். எப்பொழுது ஜீசஸை அவமதிக்க வேண்டும். மூன்றாவது விஷயம், அவருக்கு வருகிற சேலஞ்ச் இன்னைக்கு டீல் பண்ணி நம்ம படிக்க போகிறது. அக்யூசேஷன் பிகாஸ் ஆஃப் காஸ்டிங் அவுட் டீமன்ஸ், பிகாஸ் ஆஃப் ஹீலிங். சுகமாக்குறார். எந்த பவரில் சுகமாக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் உன்னதத்திலிருந்து வருகிற பவர். இந்த மக்கள் இது வரைக்கும் உன்னதத்திலிருந்து வருகிற பவரை பார்க்கல, அதனால் டக்குன்னு சொல்லிட்டாங்க பெயல்செபூலின் மூலமாக சுகப்படுத்துகிறார். யார் மூலமாக செயல்படுத்துகிறாரா? பெயல்செபூப் என்பது he is the prince of demons. அவனுங்களா பேர் கொடுத்தாங்க. பிசாசுகள்லாம் இருந்துச்சுன்னா அந்த பிசாசுகளுக்கு ஒரு ராஜா இருந்தால் அவன் பேர் என்ன பேரா? பெயல்செபூப். அப்போ பெயல்செபூவின் பவரில் ஜீசஸ் சுஸ்தமாக்குறார் என்று ஒரு தேவையில்லாத ஒரு கமெண்ட்டை சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டானுங்க. என்ன வாங்கி கட்டிக்கிட்டான்னு கேட்குறீங்களா? அவர் சொன்னார், நீ என்னை பற்றி பேசினா கூட தப்பிச்சடா, எனக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு அனுக்கிரகம், ஒரு பவர் ஹோலி ஸ்பிரிட் கொடுத்துருக்காரு. அவரை தொட்ட நீ செத்த. உனக்கு இம்மையிலையும் மன்னிப்பில்லை, மறுமையிலும் மன்னிப்பில்லை, என்னைக்குமே உனக்கு மன்னிப்பில்லை என்பதை இயேசு இந்த இடத்துல நமக்கு சொல்லி தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த 3 விஷயத்தை மாத்திரம் தான் ஜீசஸ் பண்ணாரா? இன்னும் நிறைய பண்ணியிருக்காருங்க. ஆமென். ஃபேமிலியை பற்றி ரீடிஃபைன் பண்ணியிருக்கார். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை. ஒரு அம்மா கேட்டுச்சு, ஒரு அம்மா பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் விடுச்சு பைபிளில் 4 காஸ்பலில் வந்து, அப்பா உனக்கு பால் கொடுத்துருப்பால ஒரு தாய், அவர் ரொம்ப புண்ணியவதி அப்படின்னாங்க. நம்ம கூட யோசித்து பார்க்கலாம், அப்பா வா, இல்லவே இல்லைன்னு சொன்னார். என் பின்னே வருகிற என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற நீங்கள் அவர்களை காட்டிலும் மிக முக்கியமானவர்கள், பெரியவர்கள் என்று சொன்னார். ஃபிசிக்கல் வேர்ல்டை விட ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் என்பதை சொன்னார். இன்றைக்கி நம்ம காலையில் வந்திருக்கோம், ஃபிசிக்கல் வேர்ல்டை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி இந்த பைபிள் நம்மை ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் பலப்படுத்துகிறது. உங்கள் இயேசு இன்றைக்கி உங்கள் ஃபிசிக்கல் வேர்ல்டில் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் உங்களை வரவேற்கிறார். என்னை பெற்ற தாயை காட்டிலும் நீ முக்கியமானவன், நீ முக்கியமானவள் என்று. ஹீ இஸ் ரீடிஃபைனிங் ஹிஸ் ஃபேமிலி. தன் குடும்பத்தை நமக்கு சொல்லித்தர போகிறார். ஆமென். எஸ், இப்போ நம்ம உள்ளே போகலாமா? முதலாவதாக சேபத்திலே அவர் சொஸ்தமாக்குவது, ஓய்வு நாளிலே அவர் சொஸ்தமாக்குவது. ஓய்வு நாளிலே ஒரு மனுஷன் எந்த காரியத்தையும் தனியாக செய்ய முடியாது, அவசியமாக செய்ய கூடாது. ஆமென். தேவையில்லாத வேலைகள் செய்ய கூடாது, சொந்த பேச்சை பேச கூடாது. ஆமென். அப்புறமா அவசியமில்லாத காரியங்கள் செய்ய கூடாது. அதற்கென்று நிறைய விஷயங்களை கர்த்தர் வைத்திருந்தார். ஒரு இடத்துல ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்க எகிப்திலேருந்து கானானுக்கு வரும்போது அவர் சொல்லியிருந்தார், நீங்கள் சாப்பாடு கூட நேற்றே செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னார். ஏன்னா அவ்வளோ ரெஸ்ட் அவசியம் என்றார். அன்னைக்கு ஒருத்தன் விறகு பொறுக்கிட்டு இருந்தான், பிடிச்சின்னு வந்துட்டாங்க. நான் நினைக்கிறேன் விறகு பொறுக்கிட்டு இருந்தால் மரம்லாம் வெட்டி பெரிய வேலையை நடத்திட்டு இருந்திருப்பான். கூப்பிட்டு வந்தாங்க, நீ செய்யக்கூடாதே அப்படின்னாங்க. இல்லை செய்யலாமேன்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் போயிருப்பான் நான் நினைக்கிறேன். அப்புறமா தண்டனை கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு சாபத்தினாலே ஸ்ட்ரிக்டாக அவர்களை டீல் பண்ணார். அப்படின்னா அந்த சாபத்து அப்படின்னு கேட்குறீங்களா? சாபத்துன்றது கிரியேஷன்லேருந்தே வருது. கிரியேஷன் தான் நமக்கு மொத்தம் வாரத்தில் 7 நாள் இருக்குன்றதை சொல்கிறது. முதலாம் நாள், 2ஆம் நாள் ஆயிற்று, 3ஆம் நாள் ஆயிற்று. அது சொல்லும்போது சாயங்காலமும் விடியற்காலமாகின்னு சாயங்காலத்தில் ஃபஸ்ட்டு போடுவாங்க. இன்றைக்கி உலகத்தில் எல்லாரும் மார்னிங் அண்ட் ஈவினிங்னு வாங்க. பைபிள்னா சொல்லுவோம் ஈவினிங் அண்ட் மார்னிங். கொண்டு வந்தவர் அப்படி 7th டே 7ஆம் நாள் கர்த்தர் ஓய்ந்திருந்தார்னு சொல்லி முடிச்சிடுவார்.
அதை பரிசுத்தப்படுத்தினபடி, அதில் ஓய்ந்திருந்தபடியால் அதை பரிசுத்தப்படுத்தி என்ன பண்ணார் சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் அந்த சாபத்துன்ற பேரே வர ஆரம்பிக்குது. சாபத் என்றால், ஷபாத் என்றால் ஓய்வு நாள் என்ற அர்த்தம், பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட என்று அர்த்தம். அவர் ஓய்ந்திருந்தாருங்க. இந்த ஆதாம் ஏவாள் ஓய்ந்திருந்தாங்களான்னு நமக்கு தரல. அவங்க எதுவுமே ஆபிரகாம் ஓய்ந்திருந்தாரா, ஈசாக்கு ஓய்ந்திருந்தாரா, யாக்கோபு ஓய்ந்திருந்தாருன்னா அப்போல்லாம் அவங்க பேச்சே இருக்காது. அவங்க ஓய்ந்த மாதிரி நமக்கு தெரியல. யோசிப்புலாம் இருந்திருக்காங்க இடையில, அவங்களாம் பெரிய ஆளுங்களாம் வராங்க. ஏன் நோவா வந்திருக்காரு, அவங்களாம் ஓய்வு நாளை பற்றி பேசலை. டக்குன்னு இந்த யாத்திராமுகத்துக்கு வந்துடுறோம். அங்கே மன்னா வரப்போகுது. டெய்லி பரலோகம் கிராண்ட் பண்ண போகுது. பரலோகத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த வானத்து மன்னா என்பது பரலோகம் தான் கொடுக்குது. பரலோக தேவதூதர்கள் சாப்பிட்ற மன்னாவா. இதில் சாபத்து வரதுனால உங்களுக்கு சொல்கிறேன். யார் சாப்பிட்றது? இப்போ பரலோகம் என்ன பண்ணுது? ப்ரொவிஷன் கொடுக்குது. பரலோக ரேஷன் திறக்குது. காலையில் பரலோக ரேஷன் கடை திறந்து எங்கே போடுது? பூமியில் போடுது. ஜனங்களாம் அந்த ரேஷனை பொறுக்கி கொண்டு போய் அரைச்சி எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லும்போதே சொல்வார், இந்த ரேஷன் ஷாப் மண்டே திறக்கும், சண்டே திறக்கும், மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே 2 பங்காக திறக்கும். என்ன திறக்கும்? உங்கள் வீட்டுக்கு 1 கிலோ அரிசி ஒரு நாளைக்கு. நம்ம ரேஷன் ஷாப்லாம் மந்த்லி ஒன்ஸ் தான் திறக்குது. இந்த ரேஷன் ஷாப் டெய்லி காலையில் திறக்கும் பரலோகம். ஆனால் ஃப்ரைடே அன்றைக்கி என்ன பண்ணோம்? டபுள் பங்காக திறக்கும். நம்ம ஒரு கணக்கு வச்சுருக்கோம்ல, அவங்க ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோன்னு. நம்ம வீட்டில் 50 பேரை நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டோன்றதுலாம் அவங்களுக்கு தெரியாது. ரேஷன் கடையில் கார்டில் ஒரு 4 பேர்னா அதுக்கேற்ற அரிசி தான், அதுக்கேற்ற எண்ணெய் தான். அதுபோல் பரலோக ரேஷன் வந்து இஸ்ரவேலரை கணக்கு வச்சுருக்கு. எல்லார் வீட்டு வெளியிலையும் மன்னா பொழிதுங்க. இப்போ தான் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கான்செப்ட் சொல்கிறாரு. யாத்திரையாகமம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் நீ வனாந்தரத்திலும் இளைப்பாற வேண்டும், நீ இன்னைக்கு காலையில் மன்னா எடுக்க கூட போகக்கூடாது. அப்போ எப்படிங்க சாட்டர்டே ஃபாஸ்டிங் இல்லை, அன்னைக்கும் ஃபீஸ்டிங் தான். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ வெள்ளிக்கிழமை காலையிலேயே சமைச்சு. அப்போ என்ன பண்ணு? சாட்டர்டே அன்னைக்கு காலையிலனா வராது, மன்னா பொழியாது. அப்போ பிள்ளைங்களாம் காலையிலேருந்து மன்னா பொறுக்குறாங்களே, அவங்க பொறுக்க தேவையில்ல, நல்லா கொரட்டை விட்டு தூங்கலாம். எஞ்சிக்கோ மன்னா அனுதினா மன்னாவை வாங்க போ. இல்லை மம்மி எனக்கு சாட்டர்டே லீவ், வெரி குட்ரா, தூங்குடா அப்படின்னு நல்லா தூங்க விட்டார். என்ன பண்ண விட்டார் சொல்லுங்க? It was a weekly rest for Israel. It started in the wilderness. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் பேசின தேவன் யாத்திரையாகமம் 16ஆம் அதிகாரத்திலே மன்னா பொழியும்போது சொல்லுகிறார், 7ஆம் நாள் நீ ஓய்ந்திருக்க வேண்டும், உணவு சேகரிக்க கூட போகக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ப்ராப்ளம் மோசே சொன்னார்னா, நான் மோசே நான் போ, உங்கள் அப்பாவை தெரியும், உங்கள் அம்ராம் உங்கள் அப்பாவை தெரியும், எனக்கு ஓகே பேது உங்கள் அம்மாவை தெரியும், உங்கள் அண்ணன் ஆரோன நானும் ஒன்றா விளையாடிட்டு இருந்தோம்னு சொல்லலாம். சொல்கிறது யார்? ஸோ திங்ஸ் ஆர் கெட்டிங் சீரியஸ். அவர் ஓய்ந்திருந்தார். மொத்த பேரும் 6 லட்சம் புருஷர் மாத்திரமா, மனைவிகள் பிள்ளைகள்லாம் கணக்குப்பட்டால் 30 லட்சம் பேர்கிட்ட இருப்பாங்க. எவ்ரி ஒன் ஷுட் ரெஸ்ட்னாரு. சாட்டர்டே அன்னைக்கு காலையில் இஸ்ரேலோட அந்த கேம்பில், ஒருவேளை எகிப்துலேருந்து அவங்க கானானுக்கு வர பாதையில் நீங்களும் கூட ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா, காலையிலேருந்து வெளியில் போனீங்கன்னா எல்லா வீடும் சாத்தியிருக்கோம், எல்லாம் தூங்கி இருப்பாங்க, எல்லாரும் குடும்ப ஜபம் பண்ணிருப்பாங்க. ஒரு வீட்டில் கூட அடுப்பில் போக வராது. எல்லாம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சில்டு ஃபுட்டு சாப்பிடுவாங்க, ஐஸ் ஃபுட்டு சாப்பிடுவாங்க, ஜில்லுன்னு சாப்பிடுவாங்க. அதுலேயும் ஒரு நன்மை இருக்கும். எந்தெந்த ஃபுட்டெல்லாம் சில்லுன்னு நல்லாயிருக்கும் சும்மா யோசிச்சு பாருங்க. சூடு பண்ணாமல் எந்தெந்த ஃபுட்லாம் நல்லாயிருக்கும்? ஐஸ்கிரீமா, ட்ரிங்க்ஸு, அப்புறம் பழைய சாதம், தண்ணி சாதம் நல்லா இருக்குமா? மீன் குழம்பு நல்லா இருக்குமா? அதுலேயும் ஒரு டேஸ்ட் இருக்குதுன்னு. அது சூடு பண்ணக்கூடாது, இதை சூடு பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க தானே சில ஃபுட்டு. அப்படி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் முடிஞ்சு சனிக்கிழமை காலையில் எல்லோரும் சிம்பிள் ஃபுட், சில்டு ஃபுட் பண்ணோம். ஹீட் பண்ணக்கூடாது, அடுப்பு பற்ற வைக்கக்கூடாது, நீ ரெஸ்ட்டில் இருக்க வேண்டும் என்று சொன்னார். இதுதான் சாபத்து. ஆனால் இந்த சாபத்துக்கு ஒரு ஆண்டவர் இருக்கார்ல, அவரே வந்து சுகப்படுத்துகிறார். நீங்களும் நானும் வாய் திறக்க முடியுமா? சொல்கிறார், இட் இஸ் எமர்ஜென்சி, ஐ நீட் டு ஆக்ட் ஆன் சாபத் ஆல்சோ. காஸ்பல் ப்ரீச்சிங் இஸ் an emergency, it has to be preached on Sabbath also. அதுக்காக வீட்டு வேலை செய்ய போன்னு சொல்ல, அன்னைக்கு வேலைக்கு போன்னு சொல்ல, அடுப்பத்தவை என்று சொல்ல. அவர் என்ன பண்ணுறாரு? அற்புதம் செய்கிறார். தன் சீஷர்களை கூட்டு போய் கறி சமைச்சாரா? இல்லை. என்ன செய்தார்? அற்புதம். 4th கமாண்ட்மெண்ட்டாக கொடுத்துட்டார் ஆண்டவர். முதல்ல அவர் ஓய்ந்திருந்தார். 2வது யாத்திராமத்துக்கு வந்துட்டோம், அந்த மன்னா கொடுக்கும்போது சொன்னார். 20ஆம் அதிகாரத்துக்கு வரும், கட்டளையாவே கொடுத்துட்டாருமா. நான் அந்த 7ஆம் நாள் ஓய்ந்திருக்க வேண்டும் என்பது 4ஆம் கட்டளை. cessation from work. You should not work, you should rest. நான் இப்போ தான் யோசித்து கொண்டிருக்கிறேன். புது வருஷத்தில் நம்ம சர்ச்சு வந்து சாட்டர்டேயில் ஓப்பன் டேவாக இருக்கும்.
ஓப்பன் டேனா காலைல 9 மணிக்கே சர்ச்சு ஓப்பனாக இருக்கும். எந்த பெரிய ஈவெண்ட்டும் நாங்கள் சொல்ல மாட்டோம். நீங்களே வரலாம், ப்ரே பண்ணலாம், சாப்பிட்லாம். சூடான ஃபுட் இருக்குமா, சில்லுன்னு ஃபுட் இருக்குமா, என்ன டிசைட் பண்ணுவான்னு எனக்கு தெரில. நம்மளை குக்கெலாம் பண்ணாதன்னு ஆண்டவர் சொல்ல. அன்றைக்கி சர்ச் ஓப்பன் டேவாக இருக்கும். உங்கள் செல் குரூப் நடத்தலாம், பிள்ளைங்க டான்ஸ் பண்ணுறவங்க பண்ணலாம், மியூசிக் கற்றுக்கிறவங்க கட்டலாம், பாடுறவங்க பாடலாம். ஆக்டிவாக சர்ச் இருக்கணும்னு நான் பிளான் பண்ணேன். ஒரு ஈவெண்ட்டுன்னு வச்சுருவீங்களா, பிள்ளைங்களுக்கு போர் அடிக்குது. மார்னிங் டியூஷன் இன்றைக்கி நான் வரப்போ சரி விட 10 மணிக்கு பர்த்டே கேக் வெட்டலான்னா எல்லாம் வந்துடுது. இன்றைக்கி சர்ச்சில் யாரும் வராதுன்னா அன்றைக்கி ஹவுஸ்ஃபுல். கோவிட் காலத்தில் ஒரே ஒரு வாய்ஸ் மெசேஜ் தான் அனுப்பிச்சேன். இன்றைக்கி சர்ச்சில் ஈவினிங் சர்வீஸ் இருக்குது, 50 பேர் தான் வரணுமா, யாருமே வராதிங்க அப்படின்னு. அன்றைக்கி பார்த்தா எல்லாம் சர்ச்சுக்கே 1 வருஷம் வராதவங்களும் உட்காந்துருக்காங்க. ஜனங்களை பாரப்படுத்தணும்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க, ஃப்ரீயாக விட்டோம்னா பயங்கரமாக வருவாங்க. சாபத் அன்னைக்கு ஓப்பன் டே. அல்லேலூயா, தி சர்ச் இஸ் ஓப்பன். இட் இஸ் அன் கவனன்ட். இது உடன்படிக்கை. நீ ஓய்ந்திருந்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். பூமியின் உயர்ந்த இடங்களில் ஒன்று ஏறி இருக்கும்படி பண்ணுவேன். உச்சிதமான உணவுகளை, இதெல்லாம் அவர் சொன்னது சாபத்தை பற்றின டீச்சிங்க. போதுமா? இப்போ ஜீசஸ் சொல்கிறத பற்றி வரலாமா? இப்போ ஜீசஸ் என்ன பண்ணிட்டார்னா, இந்த 4ஆம் அதிகாரத்தில் மன்னிக்க இந்த 3ஆம் அதிகாரத்தில் ஒருவன் இருக்கிறார், அவன் கை சூம்பின கையாக இருக்கிறது, அவனை சொஸ்தமாக்குனாரு அவர், அவ்வளோதான் அப்படின்னு ரெடியாக இருக்கானுங்க. சொஸ்தமாக்குனாரு அவ்வளோதான். நம்ம ஜீசஸ் மட்டும் எதனா ஒரு பச்சை இலை அதெல்லாம் கொண்டு வந்து அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி தடவி இருந்தாருன்னா பரவாயில்ல. நம்ம ஜீசஸ் வந்து பவர்ஃபுல், வாயில தான் சொல்லுவார். அல்லேலூயா. அவனை பார்த்து சொன்னார். ஏன்னா அவங்க ரெடியாக இருக்காங்க. அவனுடைய வாதங்கள் எல்லாம் நம் தலைவருக்கு புரிகிறது, நம் இயேசுக்கு புரிகிறது. சொன்னார், குற்றம் சாட்டலாம் என்று அவர்கள் ரெடியாக இருக்கிறார்கள். இயேசு சொன்னார், எழுந்து நடுவே நில் என்று சொன்னார். அவன் எழுந்து நின்றான். கேட்டார், நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அவர்கள் பதில் பேசவில்லை. அவர்கள் இருதய கடினத்தை நினைத்து அவர் மிகவும் வருத்தப்பட்டார். ஒரு மனுஷனோட உயிரை காப்பாற்றுறதுக்கு கூட அவங்களுக்கு எண்ணம் இல்லையே. People are so much caught by the devil that their focus are different. இங்கே ஒருத்தர் கை வேலை செய்யாமல் இருக்கான், அவன் சரியாவானான்னு ஒரு கூட்டம் வாஞ்சிக்கணும்ல. அந்த கூட்டம் சொல்லுது, இவனை சரியாக்கனா இயேசுவை சாகடிக்கலான்னு. நன்மை செய்தால் உன்னை கொன்று விடுவேன், ஊழியம் செய்தால் உன்னை கொன்று விடுவேன், ஆத்து மக்களை ஆண்டவர் பக்கம் கொண்டு வந்தால் உன்னை கொன்று விடுவேன். திகைக்கிற கூட்டம். பிரதர் சிஸ்டர்ஸ் புரிஞ்சுங்க, ஊழியம் செஞ்சு அவங்களை முறைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களை கொலை செய்வதற்கு கூட திட்டம் வகுப்பார்கள் என்பதை உங்கள் தலைவர் இந்த இடத்துல நமக்கு காட்டி கொடுக்கிறார். They are ready to kill. They will destroy you. ஒருவேளை கத்தி எடுத்து உங்களை வெட்டாம இருக்கலாம். அவங்க கேட்கிற கேள்விகள் நீங்க ஊழியத்தை விட்டு ஓடிடணும்னு தோணும். You have to do ministry in the midst of rejection. யாருங்க ரிஜெக்ட் பண்றது? பைபிள் தெரிஞ்சவன் பிரதர் சிஸ்டர். இது வந்து சமாரியர்கள் வந்து எதிர்க்கல, ரோமர்கள் வந்து எதிர்க்கல, கிரேக்கர்கள் வந்து எதிர்க்கல, இயேசுனா யாருன்னு தெரியாதவங்க வந்து எதிர்க்கல. பைபிளை கரைச்சி கொடுத்தவன், பஞ்சாங்கமோ அப்படியே மனப்பாடமா தெரியும். அந்த டனாக் என்று சொல்லுகிற டோரா, நபீம், கெத்துபீம் என்று சொல்கிற மொத்த 39 புஸ்தகங்கள் அடங்கின வேதத்தை கரைத்து குடித்தவர்கள் தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். நீ அற்புதம் செய்தால் உன்னை கொன்று விடுவேன் என்று. அல்லேலூயா. இதயம் கடினமாக இருக்குது. அது ஒரு பயங்கரமான ஒரு சாத்தானுடைய ஒரு செயல், இதய கடினம். மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வாட் இஸ் யுவர் ஃபோக்கஸ் டுடே? நீ ஓய்வு நாள் வேலை செய்யக்கூடாது, நான்லாம் சிஸ்டம் தான் பார்ப்பேன். இல்லை, ஜீசஸ் சாபத்துன்னு வந்தா, அற்புதம்னு செய்யணும்னு வந்தா, ஆத்துமாவை காப்பாற்றினா சிஸ்டமும் பார்க்க மாட்டார், சாபத்தும் பார்க்க மாட்டார். ஒரு ஆத்துமாவை காப்பாற்ற அவர் எவ்வளோ ஆழம் வேணாலும் என் ஆண்டவர் இறங்குவார். எவ்வளோ ஆழம் இறங்குவார்னு கேட்குறீங்களா? அவர் உயிர் போனால் கூட அந்த ஆத்மாவை காப்பாற்றிட்டு தான் போவார். அல்லேலூயா. அதானே ரிஸ்க்கு. அவர் தான் ஹீரோ. தான் உயிர் கூட போகுது, நம்மளை காப்பாற்றிட்டார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எதுவும் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க. என் உயிரை காப்பாற்ற என் இயேசு தன் உயிரை கொடுக்க கூட ஆயத்தமாக இருக்கிறார். ஏன் கொடுத்தே விட்டார். அல்லேலூயா. கொடுத்து டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. என்னை காப்பாற்ற வந்தார். அப்போ சாத்தான் சொன்னா, ஹலோ, இந்த படுபாவி செய்த பாவத்திலேருந்து இவனை காப்பாற்றணும்னா ஒரு ஆள் சாகணும் அப்படின்னு டெத் சர்டிஃபிகேட்டை கொடுத்தார். அந்த டெத் சர்டிஃபிகேட்டில் எனக்காக செத்த அவர் பேர் இருந்தது, பிழைக்க போகிற என் பேர் இருந்தது. அதை பார்த்ததும் வாயை மூடிட்டு என்னை விட்டான். எனக்காக அவர் மரித்தார். உலகத்துள்ள அனைத்து மனிதர்களுக்காக அவர் மரித்தார். இவர் தான் ஓய்வு நாளிலே வந்து நிற்கிறார், சொல்லுகிறார், நான் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறேன் என்று சொல்லி அவனை கையை நீட்ட சொன்னார். அவன் கையை நீட்டி
பரிபூர்ண சுகத்தை பெற்று கர்த்தருக்கு நன்றி சொல்லி சொன்னான். ஹல்லேலூயா. This is not breaking of Sabbath law. This is saving the soul. Hallelujah. What is Sabbath law? கேட்டார், Sabbath law என்பது you need to choose compassion over legalism. Today's people are very much legalist. நீ சர்ச்சுக்கு வரல, நீ லேட்டாக வரல, நீ சண்டே வரல, நீ மண்டே வரல, சரிங்க பேசிட்டீங்க லீகலிசம். வேர் இஸ் த கம்பேஷன்? அந்த ஆத்மா இடறி போகிறதே, அதை எப்பொழுது காப்பாற்ற போகிறாய்? சரி, அவங்க சரியில்லை தான், தப்பு பண்ணிட்டாங்க தான், பொய் சொல்லிட்டாங்க தான், திருடிட்டாங்க தான், ஏமாத்திட்டாங்க தான். ஜீசஸ் என்ன பண்ணுவார்? போ, இனி நானும் உன்னை ஆக்கினக்குள்ளாக தீர்ப்பு. He gives grace. பாருங்க, ஒரு மனுஷனை கூப்பிட்டு அடிக்கிறத விட பெரிய ஒரு திருத்துகிற ஒரு வழிதான் கிருபை. அனுப்பினார், சுகம் பெற்று போனான். அதுக்குள்ள டீம் சேருது. இந்த பரிசெயர் சதுசெயர்லாம் இருக்கிறாங்க பாருங்க, வேத பராக்கள் எல்லாம் தனித்தனி டீமுங்க, ஒன்னோட ஒன்று சேராது. ஆமென். இதில் ஏரோதியர்களும் ஒரு கூட்டம் இருக்குது. Who are these Herodians? இந்த ஏரோதியர்கள் யாருன்னா, ஏசா வழியிலிருந்து வந்தவர்கள். ஆமென். இவர்கள் அந்த நேரத்தில் பொலிட்டிக்கல் சப்போர்ட் அதிகமாக உண்டானவர்கள். ஆமென். இவங்க நியூ டெஸ்ட்மெண்ட் பீரியடில் இவங்களும் பைபிள் தூக்கி கொண்டு திரிந்தவர்கள். ஆனால் உங்களுக்கு எனக்கும் பேர் படிக்கும் போதே தெரியுது, இது போலி குரூப். வேத பராகராவது ஸ்கிரைப்ஸ் பைபிள் காப்பி பண்ணுறவங்க, எழுதி வைக்கிறவங்க. பரிசெயர் சதிசெயர் கொள்கைகளுக்கு. இந்த ஹேரோதியஸ் யாருன்னா மிக்ஸ்டு ரேஸ். ஏசா வழியிலிருந்து வந்தவர்கள். தே அலை வித் த ஃபேரிசீஸ். சத்தியமாக ஒத்து போகாது. இந்த ஏரோது ராஜா இருக்கான, அவனை ராஜானே வாயில சொல்ல மாட்டாங்க யூதர்கள், ஏன்னா அவன் ஏசா வழி. அவங்களுக்குள்ள கூட ஒரு டீம் ஒர்க். ஏன் தெரியுமா? இயேசுவை கொலை செய்ய வேண்டும், எதிரிக்கு எதிரி என் நண்பன் என்பதாக. they had alliance, they had different policies. ரோமர்கள் யூதர்களை நம்பல, ஏரோதியர்களை நம்பிட்டாங்க. அப்போ ரோமன் டாப்பு, கீழே யார் கையில் பவர் கொடுத்துட்டாங்க? ஏரோது கையில். கீழே தான் யூதர்கள். ஆக பவர்னு வந்தால் ஏரோதுக்கு தான். யூதர்களுக்கு சர்ச்சில் தான், ஆலயத்தில் தான் பவர். அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றாங்க. The political and the religious, they mingle together to kill Jesus. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக இதெல்லாம் கூட நடக்கலாம். மகனே மகளே, நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. Let their conspiracy come up. Let them unite in opposition. அவங்க உங்களுக்கு விரோதமாக தீட்டுகிற சதி வரட்டுமே, ஒன்று சேர்ந்து கொண்டு உங்களை திட்டட்டுமே. அவர்கள் தான் அழிவார்கள், இயேசுவின் ஊழியம் பெருகும். ஏன் ஆமென் சொல்ல மாட்டீங்க? உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், கடைசி வரைக்கும் நடத்துவார். ஏரோதியர்கள் எங்கே இருக்காங்க இப்போ? நீங்கள் தான் காட்டுங்களேன். எந்த ஊரில் இருக்காங்க? எங்கன்னா இருக்காங்களா? பரிசேயர் எங்கே இருக்காரு? நீங்கள் காட்டுங்களேன் ப்ளீஸ். சதுசேயர் எங்கே இருக்காங்க? காட்டுங்களேன். கிறிஸ்தவர்கள் எங்கே இருக்காங்க? காட்டுங்களேன். கிறிஸ்தவர்கள் எங்கே இருக்கிறாங்க? காட்டுங்களேன். உலகெங்கும் உங்களுக்கு தெரியாது யார் யார் எங்கெங்கே இருப்பார்கள் என்று. எங்கெங்கு யார் யார் இருப்பார்கள் என்று தெரியாது. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஓஎம்ஆர் சர்ச்சுக்கு ஒரு லேண்ட் இருக்குது, பார்க்கலான்னு ஒரு பிரதரை கூப்பிட்டு போனார். அவர் ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் தான், அவர் ஆண்டவருடைய பிள்ளையே இல்லை, நல்ல மனுஷன். ஒரு இடத்துல லேண்ட் இருக்கியா, போகலாம் அப்படின்னு போனார். நானும் என்னோடு கூட மக்களும் போனால், ஆமாம், அங்கே அந்த அம்மா வரவேற்குது. அவங்க வீட்டுக்கார் வரவேற்கிறார். யாருன்னு பார்த்தா புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்களாம். ஐயா ஸ்தோத்திரம் ஐயா. அவங்க பிள்ளைங்களை கூப்பிட்றாங்க, பாஸ்டர் வந்திருக்கார் பார். காஃபிலாம் போட்டு கொடுத்துட்டு சொல்கிறாங்க, ஐயா நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் தெரியுமா? ஷீ ஸோ மச் ஈகர். யோசிச்சு பார்த்தேன். ஏரோதியன் இருப்பான், அழிவான். பாபிலோன் இருப்பான், அழிவான். கிரேக் இருப்பான், அழிவான். இன்றைக்கு அவருக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாரும் அழிவான். அவர் இருப்பார், அவர் ராஜ்யம் இருக்கும், அவர் ராஜ்யம் இருக்கும். இல்லையா? என் ராஜா தனிமையாக நிற்கும் போது அவரே சாகடிக்கணும்னு நினச்சான். இன்றைக்கு அந்த ராஜா இத்தனை உள்ளங்களை ஜெயித்து அவர் இன்றைக்கு இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். The Herodians are no more. The Pharisees are no more. But the Christians are here. கிறிஸ்து அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். கிறிஸ்டியன் நம்ம பெருசு இல்லை, அந்த கிறிஸ்டியனுக்குள்ள ஒரு கிறிஸ்து இருக்கிறார், அவர்தான் பெரியவர். இவனை கொன்று விடலாம், ஆனால் இவனுக்குள்ள உள்ள கிறிஸ்துவை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை தான் இந்த வசனம் நமக்கு காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அவர்கள் திட்டம் செய்து கொண்டு இருக்கும் போதே அவர் அற்புதம் செய்து கொண்டிருந்தார். While their conspiracy was working, his miracle was still working. He was
அன்ஸ்டாப்பபிள். அவரை தடுப்பதற்கு இந்த பூமியில் யாருமே இல்லை. இன்றைக்கு சொல்கிறேன் கேளுங்க, கையில் பைபிள் எடுத்துங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, எந்த இருளின் அதிகாரமும் எந்த அந்தகார வல்லமைகளும் வான மண்டலத்து பொல்லாத சேனைகளும் இயேசுவின் நாமத்தினால இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளும் அந்தகார வல்லமைகளும் என்னை தடுக்கவே முடியாது. என் தேவனுடைய வல்லமை அது நிற்கப் போகிறதல்ல. The power of God is unstoppable. The gospel is unstoppable. ஆமென். சுகம், கூட்டம், மக்கள் பெருகினார்கள். எல்லா இடத்திலும் அற்புதம். ஆமென். புறப்பட்டு போகிறார், தீரு சீதோன் பகுதிகளுக்கு போகிறார், அங்கேயும் அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிறார். பிசாசுகள் அலறடித்து ஓடுகிறது. அவர் ஊழியம் செய்வதற்கு படகிலே ஏறுகிறார். ஏனால் அதிகமான கூட்டம், நெரிச்சல், அவரை இழுத்து விடுவார்கள் அல்லது அவர் அந்த மக்கள் வெள்ளத்திலே சிக்கி விடுவார் என்பதற்காக தனியாக போய் ஒரு போட் ஒன்று வாடகை எடுத்து அங்கே இருந்து அற்புதங்கள் செய்கிறார், ஜெபிக்கிறார். அசுத்தாவிகள் எல்லாம் அலறி அடித்து ஓடுகிறது, அனைத்தையும் அதட்டுகிறார். பாயிண்ட் டு நோட், the evil spirits has to be silenced. ஆமென். சத்தமிட்டான். அவர் சொன்னார், பிரசுத்தம் பண்ணாத, அமைதியாயிரு. ஆமென். ஸ்டாப். they have to be silenced. evil spirits எல்லாம் பேச விடக்கூடாது, அதுக்கெல்லாம் சவுண்டு விட்டுகிட்டே இருக்கக்கூடாது, அதை நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. ஸ்டாப். இங்கே இயேசு மட்டும் தான் பேசுவார், இயேசோட பைபிள் மட்டும் தான் பேசுவோம். அவரோட சத்தம் தான் பெரும் சத்தமாக இருக்கும். அவர் சாஃப்டாக தான் பேசுவார், ஆனால் 5000 பேர் காதில் விழும். ஹல்லேலூயா. அவர் ஒன்றும் கத்தியில் ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டார். அவர் சிம்பிளாக தான் பேசுவார். அவர் மெசேஜ் சிம்பிளாக தான் இருக்கும், ஆழமான அர்த்தங்கள் இருக்கும். எல்லாத்தையும் அதட்டினா தேவர் பெர்ஃபெக்ட் சைலன்ஸ். நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நமக்கு உதவி செய்கிற ஒளி மற்றும் ஒளி கதிர்கள் நமக்கு ஏசு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். மெதுவாக பேசியிருப்பார். எல்லாரோட காதுக்கு எந்த டிரான்ஸ்மிட்டரும் எந்த ரிசீவரும் இல்லாமல் அத்தனை காதுகளுக்கும் போய் சேர்ந்துருக்கும். என் ராஜா அவனுடைய பிரசங்கமே ஒரு அற்புதம் தான். ஆமென். நீங்கள் இயர்பட்ஸ் காதில் வச்சுட்டு கிறிஸ்டல் கிளியராக கேட்குறது போல் அவருடைய சுவிசேஷம் அத்தனை பேருடைய காதுகளையும் தோடித்தது. All were silent. They were listening, they were listening, they were listening, they were listening for 3 days and 3 nights. Listening. ஸ்டார்ட் பண்ண அப்படியே போயிட்டாங்க. He could handle souls. Amen. Hallelujah. 12 சீஷருடைய பெயர்கள் உங்களுக்கு தெரியும். அப்படி 12 சீஷருடைய பெயர்கள் உங்களுக்கு தெரியலன்னா பார் மிட்ஸ்வாவில் சேர்ந்துருங்க, அந்த பிள்ளைங்களுக்கு தெரிகிறது. 12 சீஷர்கள். எத்தனை பேருங்க? those disciples were given power. எல்லாருக்கும் பவர் கொடுக்கல, 12 சீஷர்களுக்கு பவர் கொடுத்தார். என்னென்ன பவர் கொடுத்தார்? அந்த 13ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் அதுதான் சொல்லுகிறது. அவர்களை வரவழைத்தார், அவர்கள் வந்தார்கள், அவர்கள் என்ன பண்ணோமா, தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாகவும் அழைத்தார், அனுப்பினார். எதுக்கு வருவாங்களா? என் கூடவே இருங்க, பிரசங்கம் பண்ணுங்க, வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். He gave them power. சும்மா பேருக்கு வச்சுக்கிற. He gave them power. People has to be given power to teach, to preach, to heal, to cast out the demons. Amen. பவர் எல்லாருக்கும் கொடுத்தார். அவருக்கு தெரியும் இந்த 12ல் ஒருத்தன் சதிகாரனா வருவான்னு, அவனுக்கும் பவர் கொடுத்தார். ஆமென். யூதாஸ் காரியத்தை பிசாசு ஓட்டியிருப்பானா? எத்தனை பேர் ஓட்டியிருப்பான்றீங்க? ஓட்டி இருப்பார். இல்லைனா 11 பேர் தான் அற்புதம் செய்தார்கள், ஒருவன் செய்யவில்லைன்னு வந்திருக்கோம். அவனும் பிசாசு ஓட்டினான். ஆக பிசாசு ஓட்டணுன்றதுக்காக நம்ம பவர்ஃபுல் கிடையாது, இயேசு நம்ம கூட இருக்கிறதுனால தான் நம்ம பவர்ஃபுல். 3 வருஷம் பிசாசு ஓட்டினவன் தான் பிசாசு கையிலே மாட்டினான். இங்கே பிசாசை ஓட்டுவது நம் வல்லமையில் அல்ல, இயேசுனுடைய வல்லமையில். we should be with Jesus to be powerful. we cannot avoid Jesus with our old powers. நான் போன வருஷம் என்ன பண்ண தெரியுமா, முதல் வருஷம் என்ன பண்ண தெரியுமா, அன்னைக்கு அற்புதம் நல்லா தெரியல, இன்றைக்கு என் இயேசுவோடு கூட இருப்பதினால் நான் பிழைக்கும். அக்யூசேஷன், இந்த பயல்செபூ பற்றி நான் சொன்ன பாருங்க, அவர் அக்யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், சாத்தானுடைய வல்லமையில தான் பிசாசுகளை துரத்துகிறார்கள் என்று சொன்னார்கள். சொல்லுகிறவங்க யாருங்க? கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, வேதம் தெரிந்தவர்கள். ஆமென். என்ன தெரிஞ்சவங்க? ஜீசஸ் பற்றி அவங்களுக்கு தெரியும், அவர் நசரையன். ஏற்றுக்கிட்டாங்களா? அவர் ஒரு ரபாயின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள். ஜீசஸை அவங்க ரபாயின்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? எடுத்துப்போம். இந்த படித்தவங்களாம் இருக்கான்ல, இவனெல்லாம் ஒன்றா கூப்பிட்டு வந்தால் இவனுங்களாம் நின்றுந்தானுங்களா, ஒருத்தர் வந்தால் எழுந்து நின்று மன்னிடுவாங்க. அவர் யார்? தான் நிக்கோதேமஸ் இல்லை, நிக்கோதேமு நைட்டில் வராரு. ஹீ இஸ் த கிரேட்டஸ்ட் ரபாய். நிக்கோதேமு இவனுங்களுக்கு மேலே ஸ்காலர்.
அந்த ஸ்காலரே நம்ம தலைவரை பார்த்து ரபின்னு சொல்கிறாருன்னா, அப்போ நம்ம ஆண்டவர் பைபிள் படிச்சிருப்பாரா? கரைச்சி குடிச்சிருக்காரு, கிட்ட நிற்க முடியல. எக்ஸ்ப்ளனேஷன், ஹீப்ராயிக் எக்ஸ்ப்ளனேஷன் வண்டர்ஃபுல்லாக அழகா. ஐயோ, அவர் சொன்னதை கேட்டு எழுதி வச்ச அந்த படிக்கும் போதே உடம்பெல்லாம் புல் அரிக்கிறதுனால என் தலைவன் பேசினால் எப்படி இருக்கும். ஹல்லேலூயா. இந்த ரபாய் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்று கர்த்தருடைய வார்த்தை இப்படி பேசுகிறார். இவரை பார்த்து பெயல்செபூவின் வல்லமையில் பிசாசுகளை துரத்துகிறார்னு சொல்லும்போது ஜீசஸ் டிஸ்டர்ப் ஆனார். ஏன்னா இயேசுக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையில் தான் அவர் ஆப்ரேட் ஆகிறார். உங்கள் தலைமையில் கை வைங்க, நான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையில் தான் செயல்படுவேன். அன்பார்டனபிள் சின், மன்னிப்பே கிடைக்காத ஒரு பாவம் உண்டென்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் செய்தது. ஆமென். சொன்னார், ஒரு விஷயம் சொன்னார், ஸ்ட்ராங் மேனோட வீடு அவனை கட்டினால் ஒழிய அந்த வீடை கொள்ளையிட முடியாது என்று சொன்னார். அவரோட பிரின்சிபலே சொன்னார். எப்படிங்க சாத்தானோட டீமே எப்படி உடைக்கிறீங்க? மோசேவால் சாத்தானோட பிளானை உடைக்க முடியல. உங்களுக்கு தெரியுமா, மோசே மரித்து இருக்கும்போது யூதா நிருபக்காரன் எழுப்புகிறான். சாத்தானோட பாடியை, மோசஸோட பாடியை சாத்தான் கிளைம் பண்ணுறான். மிகாவேல் தூதன் வர வேண்டியதாக இருந்துச்சு. ஆண்டவர் மிகாவேல் தூதனை அனுப்ப வேண்டியதாக இருந்துச்சு. மோசஸ் ஒன்றும் பெருசா, டேவிடை ஏவனான்னு சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளோ பெரிய சாத்தானை யாருமே, ஆதாம் ஏவாள் நம்ம ஆட்சி தாத்தாவே போட்டான். ஆட்சியை வச்சு தாத்தாவை ஏமாத்தினான். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஏமாத்தினுக்கிறான். ஆமென். ஜீசஸ் என்ற அந்த ஒருத்தர் மட்டும்தான் அவனை விலாசி எடுத்தார். பிரிச்சு ஒரு 6000 பிசாசு ஒன்றா ஒரு மனுஷன் மேலே இருந்துட்டு ஜீசஸ் முன்னாடி வந்திருக்கு. ஒரே வார்த்தையில் பண்ணுறாரு. ஆச்சரியமாக இருக்குது. எப்படின்னு கேட்டால் தான் ஒரு ரகசியத்தை சொன்னார். பலவானை முந்தி கட்டுவேன். எனக்கு சாத்தானோட கையும் வாயும் அவன் மூளையும் கட்ட தெரியும். அவனை கட்டினா இந்த இவளைகளெல்லாம் விலாசுவது எனக்கு லகுவான காரியம் என்று சொன்னார். பலவானை முந்தி கட்டுவேன் என்று சொன்னார். நமக்கும் சொல்லி கொடுத்துட்டு போனார். சொல்லணும், எனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பலவானை முந்தி கட்டுகிறேன். போய் கட்ட வேணாம், சொன்னாலே கட்டப்படுவான். அந்த பவர் யார் பேரில் சொல்லும்? இயேசுவின் நாமத்தினாலே. அதெல்லாம் நடக்குமாயான்றீங்களா? இப்போல்லாம் உங்கள் ஃபோனில் வாயை திறந்து நீங்கள் சொன்னாலே நடக்கும். கூகுளில் பேசுகிறீங்களா, நடக்குதா? அதுவே நடக்குதுன்னா இதெல்லாம் எதை காட்டுகிறது? என் தலைவன் சொன்னது தான் உண்மை. அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. நீங்கள் கட்டளையிட்டால் ஒன்று நடக்கிறது என்றால், இயேசுவின் பெயரில் கட்டளையிட்டால் எது வேண்டுமானாலும் நடக்கும் என்பதை சொன்னார். provided you should be the follower of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும். எல்லாரும் போய் கட்டளையிட முடியாது. ஆமென். ஜீசஸ் பிசாசுகள் எப்படி ஓட்டினார்னு சொன்னார்? பலவானை முந்தி கட்டினார். அடுத்தது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால். உங்களுக்கு எப்போல்லாம் பிரச்சனை வருதோ, எப்போல்லாம் ப்ராப்ளம் வருதோ, நேராக புலம்பக்கூடாது. முழங்கால் படிட்டு யூ ஷுட் பி ஃபில்டு வித் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியினால் என்ன பண்ணணும்? நிரப்பப்படணும். நீங்களே அக்கினியாக மாறணும். சாத்தானை சுட்டரிக்கலாம். ஆமென். நீங்கள் தான் ஒரு இரும்பு. இந்த இரும்பை கொசு கடிக்க வருது. இந்த இரும்பை துரும்பு பிடிக்குது. இந்த இரும்பு மேலே கரப்பாம்பூச்சி ஏறுது. இந்த இரும்பு அப்படியே மக்கப்பாக்குது. ஈஸி, இரும்பை கொளுத்தி அனலாக்கிடுங்க. கரப்பாம்பூச்சி துரும்பு எல்லாம் காலி. இரும்பு காலியாகாது. அல்ல, இரும்பு காலியாகாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் வந்தார்னா நம்ம வாழ்வோம். சாத்தான்ற படுபாவி தான் சாவான். அவன் கிரைகள் அழிக்கப்படும், அவன் கயிறுகள் அழிக்கப்படும், அவன் யோசனைகள் அழிக்கப்படும், எல்லாம் அழிக்கப்படும். துணிஞ்சு பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பணும். சொல்லுங்க, நான் துணிந்து பரிசுத்த ஆவியானவரால் நிரம்புவேன். பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பப்படும் போது நான் பலப்படுகிறேன். என் பாவம் என்னை விட்டு அகலும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் பயம் என்னை விட்டு அகலும், என் வியாதி என்னை விட்டு அகலும். இந்த பார்ல தாங்க ஜீசஸ் பண்ணார். ஸ்மித் விகில்ஸ்வத்தோட டீச்சிங் நீங்கள் எப்போ கேட்டாலுமே அவர் தான் சொல்வார். பி ஃபில்ட் வித் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவங்க. பி ஃபில்ட் வித் த பவர் ஃப்ரம் அபவ். உன்னதத்தில் இருக்கிற வல்லமையில என்ன பண்ணுங்க? நிரப்பப்படுங்க. உன்னதத்தில் இருக்கிற வல்லமை எங்கே இருக்கிறது? நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாக இருக்கிறது என்று சொன்னார். அவர் வசனம் தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்குறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஜீசஸை உங்கள் ஃபேமிலியில் மெம்பர் ஆக்கிக்கணும்னு ஆசை? அப்போ ஒன்று பண்ணுங்க, ரேஷன் கார்டில் போய் அவர் பேரையும் ஏற்றுங்க. ஆமென். பயோமெட்ரிக் வைக்க கூப்பிடுவாங்க, அவர் வரமாட்டாரே. ஆமென். அதனால் கவலைப்பட வேண்டாம். ஜீசஸ் ஃபிசிக்கல் ஃபேமிலியில் வரலனாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியில் வருவார்.
அப்போ உங்கள் ஃபிசிக்கல் ஃபேமிலியில் நீங்கள் 4 பேர், உங்கள் ஃபிசிக்கல் ஃபேமிலியில் 4 பேர், ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியில் 5 பேர். ஃபஸ்ட்டு யார்? ஜீசஸ். அவரோட ஃபேமிலியில் எப்படி மெம்பர் ஆகுது? நம்ம வயிற்றில் அவர் பிறக்கலையே, அவர் வயிற்றில் நம்ம பிறக்கலையே, அது வேறு டிஎன்ஏ வாச்சே. ஆபிரகாம் வழியில் வருது. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, தாவீது வந்துட்டார். யூதர்கள், இயேசு ஒரு யூதன். அவர் கலரு, அவர் ஹைட்டு, அவர் அழகு, அவர் திறமை. நம்மலாம் ஒரு கொசு கிட்ட கூட, அவர் கிட்ட கூட நிற்க முடியாது. செல்ஃபி எடுக்க கூட நம்ம மூஞ்சி பார்க்க நல்லா இருக்காது. இந்த ராஜா அப்படி மெம்பர் ஆக்குறது. நான் வருவேன்றார், நான் ஆவேன்றார். எனக்குள்ள ஒரு எப்போதும் ஒரு எண்ணம், ஜீசஸ் என்கிற அந்த மனிதன் இன்றைக்கி இந்த பூமியில் தோன்றினார்னா இந்த பூமியில் வாழ்கிற அத்தனை பேருமே அவரோட ஃபேன்ஸ் ஆகிடுவாங்க எனக்கு தோணும். மீதி பேரை நெக்லெக்ட் பண்ணுவாங்க, சத்தியமாக நெக்லெக்ட் பண்ணுவாங்க. அவ்வளோ ஒரு ஒண்டர்ஃபுல் ஒரு கிரியேஷனை தான் பரலோக தந்தையினுடைய மகன் இருந்திருப்பார். தாவீதோட மகனில் பரலோக தந்தையோட மகன், ஆமேன், இருந்திருப்பார். இப்போ அவருக்கு அம்மா இருந்திருக்காங்க. அந்த அம்மாவும் ஒரு ஆச்சரியமான ஒரு கேரக்டர் தான். அம்மாங்கிறவங்க வந்து ரொம்ப பாசமானவங்க. நம்மலாம் நம்ம அம்மாவால் வளர்க்கப்பட்ட அப்படின்னா நம்ம ரொம்ப நேசமானவங்க. அதனால் ஜீசஸோட அம்மாவை நம்மளாம் அட்மையர் பண்ணுறோம் இல்லை? இப்போ ஜீசஸோட அம்மா மதர் மேரி இங்கே வந்தாங்கன்னு வைங்களேன், என்ன பண்ணுவீங்க நீங்கள்? உங்களெல்லாம் வணங்கக்கூடாது ஜீசஸ் சொல்லுவாருவீங்களா? நேராக போய் உட்காந்துப்பீங்களா? நான் போய் உட்காந்துப்பேன்ப்பா. ஐயோ, எங்கள் ஆண்டவரோட அம்மா நீ இல்லை. ஜீசஸோட அம்மா நமக்கும் அம்மா. ஆனால் அம்மாவுக்கு பவர் இல்லை. இப்போ வந்துருக்கிற போப் சொன்னார், அம்மா வந்து மதர் மேரி வந்து கோ சேவியர் கூட கிடையாது. ஜீசஸ் கூட நின்று நம்மளை காப்பாற்றுறவங்க கூட கிடையாது. அவர் மட்டும்தான் சேவியர் என்பதை சொன்னார். ஒண்டர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். ஒரு பெரிய எழுப்புதலை உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கு. இப்போ இருக்கிற போப்பாண்டவர் சொன்னது, ஜீசஸ் கூட சேர்ந்து அவங்க காப்பாற்றுவாங்கன்றதை கூட வி ரிஜெக்ட் இட். கோர் ட்ரிக்ஸ் இல்லை, அவர் வந்து கோ ரெடிம் ட்ரிக்ஸ் இல்லை, அவர் ரெடிமேர் கிடையாது. அந்த அம்மா ரெடிமேர் கிடையாது. பட் வி அட்மையர் ஹர், வி பிளஸ் ஹர் அப்படின்ற ஒரு கேரக்டர் நம்மளாம் பார்ப்போம். ஜீசஸும் அவங்கள அம்மான்னு கூப்பிட்டாருன்னா நம்மளும் என்ன பண்ணுவோம்? ஆமாம், மொத்த உலகத்துக்கே ஈவால் ஆட்சியை உலகம் அம்மான்னு கூப்பிட நிறுத்தினாலும், மதர் மேரியை தனியாக நிறுத்தினாலும், மதர் மேரி அம்மான்னு கூப்பிட்ற கூட்டம் தான் நிறையா இருக்கும். ஏவாள் ஆட்சி தான் தன்னோட டிஎன்ஏவை கொடுத்து நம்மளெல்லாம் உருவாக்குச்சு. மதர் மேரி ஜீசஸ்க்கு மட்டும் தான் கொடுத்தாங்க. ஆனாலும் நம்ம அவங்கள பண்ணுவோம். எல்லாருக்கும் ஒரு எண்ணம் உலகத்தில் எல்லாருக்கும், ரைட்? ஒரு வழி இருக்குது. அம்மா வந்து சாஃப்ட் கார்னர், ஜீசஸ் வந்து ரொம்ப ஹார்ஷ், திட்டுவார், தாவம் பண்ணால் திட்டுவார். ஏன்னா பல இடத்துல திட்டிருக்காரு, சாட்டை வச்சு கூட அடிச்சிருக்காரு. ஆனால் மதர் மேரி யாரையும் அடித்தா மாதிரி தெரில. ஒன்று பண்ணலாம், அம்மா வழியாக போய் கிச்சனுக்காக போய் ஜீசஸ் கிட்ட வந்துடலான்ற ஒரு தாட்டு அப்படி இல்லை. இன்றைக்கி அவரே தெளிவுபட சொல்லுகிறார். ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்துட்டாங்க பாருங்கள். என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொன்னார். வெளியில் வந்து நின்ட்டாங்க. மேரி அம்மாவும் அவங்க பிரதர்ஸும் ஜீசஸோட தம்பிங்கெல்லாம் வந்துட்டாங்க. யாக்கோபு, யோசே, யூதா வந்து நின்று இருக்காங்க. எல்லா ஜனமும் சலசலகுது. அம்மா வந்துட்டாங்க, அம்மா வந்துட்டாங்க, அம்மா வந்துட்டாங்க. ஒரு வழி உண்டாயிருக்கும் தானே. ஜீசஸ் சொல்கிறத கூட நிராகரித்து வழி விட்டுருப்பாங்க. வந்துட்டாங்க வந்துட்டாங்க, அம்மா வந்துட்டாங்க. ஜீசஸ் ஜீசஸ் அம்மா வந்துருக்காங்க, மம்மி வந்திருக்காங்க, தம்பி வந்திருக்காங்க சொல்லியிருப்பாங்களா? ஒரே கேள்விதான். அந்த அம்மாவையும் அந்த தம்பிகளையும் அவமானப்படுத்துவதற்காக ஹிஸ் மெசேஜ் வாஸ் கிளியர். நீங்கள் யார், ஏன் இங்கே வந்தீங்க அப்படிலாம் கேட்கல. என் தாயார் யார், அவங்கள வச்சுக்கிட்டு தான் கேட்குறாரு. அவங்க இல்லாமல் தனிமையில் சொல்லியிருந்தாருனா கூட ஜீசஸ் அவங்க வச்சுக்கிட்டே தான் சொன்னார். அம்மா, நாளைக்கு நீ இறந்துட்ட பிறகு, நாளைக்கு நான் பரலோகமேறி போன பிறகு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வரும். ஜீசஸோட அம்மா வழியில் ஜீசஸ் கையில் போயிடலாம், ஜீசஸோட தம்பிங்க வழியில் ஜீசஸ் கையில் போகலாம் என்பதை சொல்லி, யார் என் தாயார், யார் என் சகோதரர், ஐ எம் கோயிங் டு டிக்ளேர் டுடே, தே தட் டு த வில் ஆஃப் காட் வில் பி மை ஃபேமிலி மெம்பர்ஸ். என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே என் குடும்பத்தின் அங்கத்தினனாய் மாறுவான் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, மதர் மேரி எங்கே இருக்காங்கன்னு தேடிக்கின்னு அவங்க கல்லறைக்கு போகலாமா? ஈஸியாக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றிட்டு ஜீசஸ் அவங்க வீட்டுக்கு கூட்டி கொண்டு வரலாமா? ஆமென். என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு தாயும் எனக்கு சகோதரரும் எனக்கு சகோதரியும் இருக்கிறான் என்று சொன்னார். என்னென்ன விஷயம்லாம் சொல்லிட்டாரு? எனக்கு சகோதரனாகவும் இருக்கலாம், சகோதரியாகவும் இருக்கலாம், தாயாகவும். ஜீசஸ்க்கு தந்தையாக மாற முடியாது. அது யார்? ஹெவன்லி ஃபாதர் அலோன். ஆமென். ஜீசஸ் 3 ரோல் விட்டுருக்கார். தாயாகவும் மாறலாம், சகோதரனாகவும் மாறலாம். உங்களுக்கு ஜீசஸ் என்னவா வேணும்? ஜீசஸ், நீ எனக்கு அண்ணனாக மாறிடு ஜீசஸ்.
இல்லை ஜீசஸ் நான் உனக்கு சிஸ்டராக மாறிடுறேன், ஜீசஸ் இல்லை ஜீசஸ் நான் உனக்கு பிரதராக மாறிடுறேன், ஜீசஸ் எனக்கு 90 வயசு ஆகுது, நான் வேணா உனக்கு அம்மாவாக இருக்கிறேன், ஜீசஸ் மாறலாம். ஜீசஸ் இந்த வார்த்தை அவரே சொன்னதுனால என்னை அம்மான்னு கூப்பிடுங்க ஜீசஸ், நீ யாருன்னா பாட்டிமா சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக கூப்பிட்டா அவர். ஜீசஸ் என்னை தம்பின்னு கூப்பிடுங்கன்னா கூப்பிடுவார், ஜீசஸ் என்னை தங்கச்சி இல்லை அக்கான்னு கூப்பிடுங்கன்னா கூப்பிடுவார். ஆனால் ஒரே ஒரு க்ரைட்டீரியா தான் சொன்னார், பிதாவின் சித்தம். ஈஸியாக்கிட்டார். இல்லைனா உலகத்தில் வாழ்கிற இனத்தில் ஒரு உன்னதமான இனம் யூதர்கள், ஒரு ஒஸ்தி இனம்னு சொல்லலாம், தெரிந்து கொள்ளப்பட்ட இனம்னு சொல்லலாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லை, உடம்பு சிலிருக்குதுல, தாவீதோட வாரிசு, தாவீது யூதாவோட வாரிசு. யூதா யார்? ஆபிரகாமோட வாரிசு. ஆபிரகாம் யார்? ஆண்டவர் கூட டைரெக்டாக பேசினவர். டைரெக்டாக ஆபிரகாம் ஆண்டவர் ஃபோன் போட்டு, ஆபிரகாம் எங்கே இருக்க? வந்துட்டு ஆண்டவரே. நம்மளெல்லாம் பேர் விட்டு அவர் கூப்பிடல, நம்ம ஒய்ஃபு அவருக்கு தெரியாது, பேர் விட்டு தெரியும், பேர் விட்டு கூப்பிட்டதில்ல. ஆபிரகாம் சாரால் எங்கே அப்படின்னு கேட்குறேன். ஆபிரகாம் அவனுக்கு ஒரு பையன் பிறப்பான், அவனுக்கு ஈசாக்கு பேர். அப்படி பேர் விட்டு சொன்ன ஆபிரகாமுடைய வாரிசு ஜீசஸ் அதில் வர்றாரு. நம்ம தகுதியா? இதனால தான் நம்மளை பரலோகத்துக்கு கூட பிரிட்ஜ் பண்ணுற அந்த பிரிட்ஜ் பேரே ஜீசஸ் தான். வேறு எதுவுமே நம்மளாம் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. உலகத்து ஜனங்கள், பிரஜாதி ஜனங்கள், இருளில் இருந்த ஜனங்கள், என் பிதாவோட சித்தத்தை செய், நானும் உன் ஃபேமிலி மெம்பராக மாறுகிறேன் என்று சொன்னான். ஆமேன். இதை எந்த நேரத்தில் சொல்கிறார்? ரிஜெக்ஷன் மத்தியில். ஹி டிட் மினிஸ்ட்ரி இன் ரிஜெக்ஷன். இன்றைக்கி எத்தனை பேருக்கு இயேசு ஊழியம் செய்தார்? அவர் வார்த்தையை தான் நான் சொன்னேன். அதில் ரொம்ப பிடிச்சது, நீயும் என் ஃபேமிலி மெம்பராக மாறலாம், என் பிதாவின் சித்தம் செய்தார். அன்றைக்கு அவர் செய்த ஊழியம் இன்றைக்கு வரைக்கும் நம்ம கையில் இருக்குது. கண்களை மூடி ரிஜெக்ஷன் மத்தியிலும் நான் ஊழியம் செய்வேன், பாடுகள் மத்தியிலும் ஊழியம் செய்வேன் என் தகப்பன் என்று கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அப்படியே கர்த்தரை ஆராதனை செய்வோம். ஷிகாதாலாபா ரகாதாலாபா ரீதாலாபா ஷதரபா கதரபா பாபா ரதரபா பாபா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவருடைய சித்தத்தை செய்யும்படி, அவருடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். பாவியம் என்னையும் அன்பால் அணைத்தீரே, என் இயேசு ராஜா நன்றி. சித்தம் நிறைவேற ரத்தம் தந்தீரே, என் இயேசு ராஜா நன்றி. பாவியம் என்னையும் அன்பால் அணைத்தீரே, என் இயேசு ராஜா நன்றி. தம் சித்தம் நிறைவேற ரத்தம் தந்தீரே, என் இயேசு ராஜா நன்றி. குயவன் கையில் களிமண் போல என்னை கொடுத்தேன், பரிசுத்தமாய் என்னை வணையும். ஆத்ம பாரம் தந்து என்னை இன்றே நீரப்பும், ஊழியம் செய்ய அனுப்பும் உம் சேவை செய்திடவே அனுப்பும் என் தேசம் சந்திக்கவே அனுப்பும். எங்களை அனுப்புங்கப்பா, உம்முடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு. நீர் எப்படி பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நிரப்பப்பட்டவராய் பிசாசுகளை துரத்தினீரோ, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தீரோ, நாங்களும் உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற எங்களை அனுப்புவீராகப்பா. எங்களை அனுப்புங்கப்பா. இதோ உம்முடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை அனுப்புங்க. Lord, send us to the nation. Send us to do your will. தீடவே அனுப்பும் 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 என்
கண்கள் மூடி செபிக்கலாம். எங்களை ஊழியத்துக்கு அழைத்த தகப்பனே, தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே எங்களை தெரிந்து கொண்டு எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசிரியப்பட்ட இந்த காலங்களுக்கு நன்றி ஸ்தோத்தரிக்கிறப்பா. எங்களோடு நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி, உன் அழைப்பின் வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. எங்களை தாழ்த்து உண்மையை வைத்துக்கிறச்சா நீ பொறுப்பற்று ஆசீர்வதி கண்டத்துங்க ஏசுவின் நல்ல பிதாவே, ஆமேன். மார்க் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் எப்படியா சொல்லுகிறது? அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கும் பிரசங்கம் பண்ணும்படியாக அவர்களை அனுப்பும், வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்களுக்கு அதிகாரமுடையவர்களாக இருக்கும் அவர்களை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. ஆண்டவர் அன்றைக்கி அற்புதம் அடையாளம் செய்கிறதால் அநேக கூட்டங்கள் ஆண்டவர் பின்னாடி வந்தது, அநேக பேர் வந்தாங்க. ஆனால் ஆண்டவருக்கு தெரிந்தது, ஒரு சிலர் பேர் ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஆண்டவர் அவர்களை சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாகும், பிசாசுகளை துரத்தும்படியாகும், வியாதிகள் குணமாக்கும்படியாகும் அநேக பேரை அவர் அபிஷேகித்து தேவன் அவர் அனுப்புகிறார் இருக்கிறார். இன்றைக்கும் அன்பான தேவச்சனமே, அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர் நீங்களும் நாங்களும் தான். ஆண்டவரிடத்தில் அற்புதம் பெற்றவர்கள், அடையாளம் பெற்றவர்கள், ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்றவர்கள் ஏராளம் பேர் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எனக்கு இன்று உங்களையும் என்னையும் தான் அழைக்கிறார். மகளே நீ புறப்படுவாயா? மகளே நீ புறப்படுவாயா? என்னோட சுவிசேஷத்தை சொல்ல நீ புறப்படுவாயா? மகளே வியாதியத்தில் சுகமாக்க நீ புறப்படுவாயா? மகளே இன்னும் எத்தனை கோடி ஜனங்கள் அழிவில் அழிந்து கொண்டிருக்க, மகளே நீ புறப்படுவாயா? நீ எனக்காக புறப்படுவாயா? நீ என்னுடைய சீசனாக மாறுவாயா என்று கர்த்தர் அன்றைக்கு லேவி அழைத்தது போல எனக்கு பின் சென்று வாங்கல் என்று தேவன் நம்ம ஒவ்வொரு அழைக்கிறார். ஆண்டவர் பின்வாங்க போவது அவருடைய எளிதான காரியம் அல்ல. இந்த உலகத்தில் இன்னைக்கு காரியங்கள் நம்ம பார்க்க கடைசி காலமாக இருக்கிறது. நம்ம உலகத்தில் அநேக காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டு இந்த கடைசி காலத்தை தேவன் உங்களையும் என்னையும் தான் அழைக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரத்தில் அப்படியே ஒப்படைக்கலாம். ஆண்டவர் ஏசப்பா, நீங்கள் எத்தனையோ முறை கூப்பிட்டாலும் நான் தகப்பனே வழி நான் போய் கொண்டே இருக்கிறேனப்பா. ஆண்டவர் தகப்பனை எத்தனையோ கூட அழைப்பை ஏற்கொள்ள முடியாமல் போய்க்கிறதப்பா. ஆனால் இன்றைக்கு கூட அழைப்பை நான் ஏற்றுக்கொள்கிறப்பா. ஆண்டவர் சொல்லுங்க, மகளே அறுவடையோ மிகுதி, ஆனால் ஆட்களே குறைவு. எனக்காக நீ செல்ல உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வாயா? மகளே எனக்காக நீ செல்வாயா? இன்னும் அழிந்து கொண்டு வரும் ஆத்துமாக்களை மீட்டெடுக்க மகளே நீ எனக்காக செல்வாயா? மகனே நீ எனக்காக செல்வாயா என்று கர்த்தர் நம்முடைய அன்புள்ள கருத்தோடு அழைக்கிறார். அன்று மத்தேயு அழைத்தது போல, அன்று பேதுரு அழைத்தது போல அன்பான தேவ ஜனமே இன்னைக்கு உங்களையும் அழைக்கிறார். இன்னைக்கு ஆண்டு சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போம். ஆண்டவரே எங்களை அனுப்புவோம் ராஜா, ஆண்டவரே எங்களை அனுப்புவோம் ராஜா. ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே தகப்பனே அப்பா ஆத்துமாக்களை ரட்சிப்புங்க எங்களை அனுப்புங்க. ஆண்டவர் சொல்லமா, வாய்களை தந்து சொல்லமா, ஆண்டவரே எங்களை அனுப்புவோம் ராஜா, நாங்கள் செல்கிறோம் அப்பா. ஆவியானவரே எங்களை அனுப்புங்கப்பா. உங்களுடைய சீசர்ல நாங்க போறோம் அப்பா. இன்னும் கட்டப்பட்டவர்கள் நாங்க கட்ட அழுக்கணும்ப்பா. இன்னும் நாங்கள் சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கணும்ப்பா. ஆண்டவரே சிறைப்பட்டவர்கள் விடுதலை ஆக்கி இருதய நொறுங்குண்ட காயம் கட்டல அடிக்கணும்ப்பா. எங்களை அனுப்புங்க ராஜா. ஆண்டவர் நம்ம சொல்லமா, ஆண்டவரே எங்களை அனுப்புங்க சொல்லுமா. இந்த பாடலை பாடும்போது உண்மையாக ஆண்டவருடைய அழைப்பு நம்ம அனைவர் மேல இருக்கிறது. ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறார். நானும் இந்த சுவிசேஷத்தை சொல்ல ஆயத்தமாகிறேன். நானும் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவருக்காக ஒரு படி நான் எக்ஸ்ட்ரா செய்ய போறேன். நம்ம அப்படியே முன்பாக வரலாமா? முன்பாக வந்து நம்ம கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நம்ம அர்ப்பணிக்க போறோம். ஆண்டவர் என்னையும் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார். ஆமா, என்னையும் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். இந்த வசனங்கள் மூலம் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் என்னை அழைப்புகிறார். நம்ம அப்படியே முன்னேந்து நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? அப்பா எங்களை அனுப்புங்க ராஜா. ஆண்டவரே இந்த தேசத்துல அப்பா எங்களை அனுப்புங்கப்பா. இன்னும் அழிய ஆத்துமாக்கள் கோடியாய் போய் கொண்டிருக்கார்களப்பா. வாலிபர்கள் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கார்களப்பா. வியாதியஸ்தர்கள் மரணத்தை தேடிக்கொண்டு போகிறார்களப்பா. ஆண்டவரே தகப்பனே இன்னும் ரட்சிக்கப்படாத மக்கள் இன்னும் நரகத்துக்கு சென்று கொண்டே இருக்கிறார்களப்பா. எங்களை அனுப்புங்க ராஜா. ஆண்டவரே எங்களை அனுப்புங்க ராஜா. இயேசுவே எங்களை அனுப்புங்கப்பா. எங்களை உங்களை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்கிற கைகளை உயர்த்தி ஆண்டவரை அப்படியே அர்ப்பணிக்கலாமா? சொல்ல வாய்களப்பா, நான் போறேன்ப்பா. ஆண்டு கேட்கிற யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவானப்பா?
will go and I will go. நான் போகிறேன் ஆண்டவரே, நான் சென்று உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவேன், உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவேன். எனக்கு நிராகரிப்பு கிடைத்தாலும், எனக்கு அவமானம் கிடைத்தாலும், எனக்கு வெட்கம் உண்டானாலும், நான் உம்முடைய ராஜ்யத்தின் பணியினை செய்வேன் என்று இந்த காலை வேளையில வாக்குறுதி அளிக்கிறேன், உறுதி அளிக்கிறேன். இதுல கடைசி வரைக்கும் தரித்து நிற்க தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி. இன்றைக்கு எங்களுடைய இருதயங்களை நீர் மறுபடியும் உம்முடைய ஆவியை ஊற்றி அனலாக்கினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆவியின் அனலை அணைந்து போகாதபடிக்கு தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்க உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்குள்ள கிரியை செய்கிற all the spirit of discouragements, எல்லா சோர்வின் ஆவியை, all the spirit of neglection, இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி போடுகிறோம். இந்த அக்கினியை போட்டு சுட்டெரித்து போடுகிறோம். உமக்காக எழும்ப, உமக்காக பிரகாசிக்க உதவி செய்ய. Arise, arise, arise and shine for God. Arise and shine for God. நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மையே நோக்கி பார்க்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May the good God bless you and have a blessed day. Shalom. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.